Praise the Lord. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த அருமையான பைபிள் ஸ்டடியிலும் செவ்வாய்க்கிழமை மாலையிலும் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர் போதனையாக உங்களோடு கூட நான் பேச போகிறேன் என்று சொல்லி கடந்த வாரம் அந்த எபேசியர் நிருபத்தின் முன்னுரையை இன்ட்ரோடக்ஷனை நம்ம கடந்த வாரத்தில் நாம் பார்த்திருந்தோம். ஒருவேளை புதிதாக இந்த தினத்தில் தான் பார்க்குறீங்கன்னா கடந்த வாரத்துடைய சர்மன் உங்களுக்கு பிரசங்கம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கடந்த வாரத்தில் இந்த எபேசியர் நிருபத்தை குறித்த முன்னுரையை போதித்திருக்கிறேன், அதை நீங்கள் கேட்கலாம். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தது போல இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் தொடர் போதனையை பார்க்க போகிறோம். அதில் எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாளிலும் இன்றைய தினத்திலும் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆங்கிலத்திலும் நான் படித்து விடுகிறேன். எனக்கு தமிழ்ல வராத ஒரு வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆங்கிலத்திலும் அதை நான் படித்து விடுகிறேன். எபேசியர் 1:1. Paul, an apostle of Jesus Christ by the will of God, to the saints which are at Ephesus, and to the faithful in Christ Jesus. இந்த faithful என்கிற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதனால் ஆங்கிலத்திலிருந்து நான் படித்து நான் சொல்லியிருந்தேன். இந்த 1வது வசனத்தை தான் நாம் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி இது ஒரு நிருபம்னா லெட்டர், கடிதம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பொதுவாக கடிதத்தை நாம் படிக்கும் பொழுது அல்லது புத்தகத்தை கூட படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த முன்னுரை இன்ட்ரோடக்ஷனை விட்டுட்டு ஃபாஸ்டா அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற மைய கருத்து என்ன, முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதை படிக்க நம்ம மிகவும் ஆவலாய் போயிட்டு நடுவில் போய் படிக்க நம்ம ஆர்வமாய் தேடுவோம். ஆனால் வேதாகமங்களிலே அல்லது வேத வசனத்தை நாம் படிக்கும் போது அப்படி செய்வது சரியான முறையாக இருக்காது. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், இந்த தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் அது இன்ஸ்பயர் பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடினாலும் அதே போல இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்வியல் நோக்கங்களை சொல்லுகிறபடினாலும் வசனங்களை அவ்வளவு எளிதாய் கடந்து ஓடக்கூடிய வாய்ப்புகளை நாம் தரவே கூடாது. ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதன்படி நீங்கள் யோசிக்கலாம். இந்த 1வது வசனத்திலிருந்து தான் இன்னைக்கு போதிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 1வது வசனத்துல என்ன இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதுல அப்படிதான் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. இதை படிக்கும் போது ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையை வாழ்த்தி அதுக்கப்புறம் அதை முக்கியமான காரியங்கள் எல்லாம் அவர் எழுதுகிறது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த 1வது வசனத்திலே பல முக்கியமான சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பல முறை நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த தொடர் போதனையுடைய பெரிய ஒரு நல்வாய்ப்பு, நல்ல காரியமே என்னவென்றால் நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியங்களை, the riches of God, தேவனுடைய ஐஸ்வர்யங்களை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். அதனால இந்த 1வது வசனத்தை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். முக்கியமாக இந்த 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்ல வருகிற காரியம் என்றால் who is a Christian, யார் கிறிஸ்தவன் என்பதை இந்த 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்குள்ளே நாம் வாழ்கிற சூழ்நிலைகள், நாம் வாழ்கிற சமுதாயங்களிலே பலவிதமான கேள்விகள் இந்த கிறிஸ்துவத்தை குறித்தும் கிறிஸ்தவன் யார், கிறிஸ்தவன் என்கிற குறித்தும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே கிறிஸ்தவன் என்றால் யார் என்கிற ஒரு விளக்கத்தை அங்கு கொடுக்கிறார். அதை தான் இந்த தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவன் என்றால் யார் என்கிற அந்த விளக்கத்திற்கு பல விளக்கங்களை மனிதர்கள் கொடுக்கலாம். பல விளக்கங்களை பல சபை சார்ந்தவர்களும் பல சபை சார்பற்றவர்களும் கூட கொடுக்கலாம். கிறிஸ்தவன்னா இவன் தான், அவன் தான், அப்படிதான் இப்படிதான் சொல்லலாம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வாட் பைபிள் டெல் அபவுட் a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் என்பதை வேதம் எப்படி நமக்கு சொல்லுகிறது என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
நாம் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதாவது யார் கிறிஸ்தவன் என்கிற அந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த முதலாவது வசனத்தை குறித்த சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். முக்கியமாக இந்த எபேசியருக்கு எழுதின இந்த புத்தகம் பாருங்க, இட் இஸ் நாட் ஃபார் எ காமன் மேன். இது பொதுவான மனிதனுக்கோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ இது எழுதப்படவில்லை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் முழுவதும் இது பொதுவான மனிதனுக்கோ அல்லது ரட்சிக்கப்படாத மக்களுக்கோ இது எழுதப்படவில்லை. It is specifically for the Christians and the people of saints. இது யாருக்காக எழுதப்பட்டது என்றால் பிரத்யேகமாக கிறிஸ்தவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம். பாருங்க, விசுவாசிகளுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதான நிருபம் தான் இந்த எபேசியர் நிருபம். அதனால இந்த பவுல் எழுதின இந்த எபேசியர் நிருபம் என்பது இது எல்லா நேரங்களிலும் வாழப்போகிற கிறிஸ்தவர்களுக்கான நிருபமாய் இருக்கிறது. ஏன்னா அங்க எபேசு சபைன்னு வரும்போது அது வெறும் எபேசியருக்கான அந்த சபைக்காக மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்றதை பார்க்க கூடாது. ஏனென்றால் அதுக்கு பல காரியங்கள் அதுக்கு பின்பதாக அடங்கி இருக்குது. அவர் பொதுவான கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தான் அந்த எழுதுகிறார். ஆனால் அது அந்த காலத்துல பாருங்க, போட்டோ காப்பி எல்லாம் கிடையாது. அவர்கள் அதை பிரதி எடுக்கணும்னா, அதை அவங்க ஜெராக்ஸ் பண்ணணும்னா கையால தான் எழுத வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி அங்க எழுதியிருக்கும் போது எப்படி எழுதியிருப்பார் என்பதாக எப்படி வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, அந்த எபேசு சபை என்கிற இடத்துல அவர் பிளாங்கா தான் விட்டுருப்பாராம். ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு சபைக்கும், கொரிந்து சபைக்கு, எபேசு சபைக்கு, கலாத்திய சபைக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் அந்தந்த சபைக்குரிய பெயரை அவர்கள் அங்கே போட்டுக் கொள்வார்கள் அதற்காக. ஆனால் இந்த நிருபம் பொதுவான எல்லா சபைக்குமானது, பொதுவான எல்லா கிறிஸ்தவர்களுக்குமானதா இருக்கிறது. ஆனால் பொதுவான மக்களுக்கானது இல்லை, ஒரு சாதாரணமான மக்களுக்கானது இது இல்லை. அதே போல இதுல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாவது வசனத்துல சொல்ல வருகிற காரியம் என்ன, இந்த புத்தகத்தை, அதாவது நிருபத்தை குறித்து சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகம் என்பது ஒரு சாதாரணமான விசுவாசிக்காகவே எழுதப்பட்டது. யார் புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறதாம்? ஒரு விசுவாசிக்காக எழுதப்பட்ட. இட் இஸ் ரிட்டன் டு தி பிலீவர். ஒரு விசுவாசிக்காகவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிருபமாக இருக்கிறது. ஏனென்றால் பல நேரத்தில் இப்படிப்பட்ட ஆழ்ந்த சத்தியங்களுக்குள்ள போகும்பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த வேதத்தை குறித்த ஆழ்ந்த சத்தியங்கள், இதற்குள்ள இருக்கிற மறைப்பொருள்கள், இதுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே நன்றாக படித்து பைபிள் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும் தான் இதெல்லாம் புரியும். பைபிள் PhD பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேவனுடைய ரகசியங்கள் எல்லாமே புரியுமே தவிர ஒரு சாதாரண மனுஷன் போயிட்டு அதை ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அவனால் முடியாது என்பதாக சொல்லி பல நூற்றாண்டுகளாக அப்படிதான் நம்ப வச்சு இது வேதத்துக்குள்ள இருக்கிற தேவன் நமக்காக தந்திருக்கிற ரட்சிப்பின் ஐஸ்வர்யங்களை, ரட்சிப்புக்கு அடுத்த மற்ற அனைத்து நன்மைகளையும் மறைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாவது வசனத்திலே மிகவும் அழகாக சொல்லுகிற காரியம் என்றால், இந்த எபேசியர் நிருபம் என்பது ஒவ்வொரு சாதாரணமான விசுவாசிக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் படித்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அவர்கள் எந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், இந்த எபேசியருக்கு எழுதின இந்த நிருபம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியதாக இருக்கிறது என்பதாக தான் பவுல் இந்த நிருபத்திலே முதலாவது வசனத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நாம் அதற்குள்ளாக போயிட்டு நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, who is a Christian, யார் கிறிஸ்தவன் என்பதற்குரிய விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நாம் கேட்கவும் போகிறோம். ஏனென்றால் பழைய சபையை குறித்து, ஆதி திருச்சபையை குறித்து வேத வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அன்றைக்கு இருந்த ஆதி திருச்சபையின் மக்களை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவர்கள் உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேதுருலாம் பிரசங்கம் பண்ணும் போது அன்றைக்கு பேதுருவை எதிர்த்தவர்கள், அப்போஸ்தலரை எதிர்த்த எதிராளிகள் சொன்னார்கள், நீங்கள் இந்த எருசலேமை இயேசுவின் உபதேசத்தாலே நிரப்பினீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏன் உருவாக்க முடியவில்லை? அன்றைக்கு குறைஞ்சபட்ச கிறிஸ்தவர்கள் இருந்தபோதே அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை அன்று நாளிலே உருவாக்க முடியும் என்றால், இன்னைக்கு பல கோடி கிறிஸ்தவர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே why you can't do any impact in this world? ஏன் உங்களால் உலகத்தை
கலக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், இந்த இடத்துல வாழ்கிறார்கள், இந்த இடத்துல ஊழியம் செய்கிறார்கள். ஏன் சொல்ல முடியவில்லை மற்றவர்களால? இது ரொம்ப முக்கியமானது. மற்றவர்கள் அவர்களை குறித்து சொன்னார்கள். Other people are saying, mainly the enmity people. எதிராளிகள் சொன்னார்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் என்று. எதிராளிகள் சொன்னார்கள் நீங்கள் இந்த பட்டணத்தை தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பி போட்டீர்கள் என்று சொன்னார்கள். Others say. ஆனால் இன்றைக்கு யார் சொல்றது கலக்கிறோம்னு? ஊழியக்காரங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இந்த இடத்துல போய் கலக்க போகிறோம், நாம் உலகத்தை கலக்கிறோம். இல்ல, மற்றவர்கள் சொல்ல, others has to say. அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய வாழ்க்கை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை should be quality and power of daily life. அனுதின வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது அந்த வாழ்க்கை தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாகவும் அதே போல வல்லமை மிகுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. இந்த கால போக்கிலே காலங்கள் கடந்து வரும்பொழுது பலவிதமான துருபதேசங்கள், பலவிதமான தவறான மனிதனுடைய எண்ணங்களும் தோற்றங்களும் உபதேசிக்கப்பட்டு விசுவாசிகளுடைய இருதயத்தை கெடுத்து போட்டபடியினாலே ஆதி திருச்சபையிலே நடந்த அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களையும் அப்படிப்பட்ட மாற்றங்களையும் இந்த நாளிலே பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்களை கேட்டு இந்த வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்தை கலக்குகிற மனிதர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக தேவன் உங்களை மாற்றுவாராக. அதற்காக தான் நாம் இந்த வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன்படி இந்த முதலாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் யார் கிறிஸ்தவன் என்பதை குறித்து 3 விளக்கங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 kinds of description in the first verse itself. 3 விதமான விளக்கங்களை, கிறிஸ்தவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது என்கிற அந்த விளக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது அவர் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால் செயின்ட் கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறார். அதாவது விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்த வான்களுக்கு என்று சொல்லுகிறார். எபேசியர் 1:1 நாம் அதை படிக்கிறோம். யாரா இருக்கிற? விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்ப விசுவாசிகளா இருக்கிறவர்கள் யாரா இருக்கிறோம்? We are saints. யாரா இருக்கிறோம்? பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பல நேரத்தில் இந்த வார்த்தையை பொதுவாக யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. செயின்ட் சொல்லி பாருங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் விசுவாசிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் செயின்ட் பிலீவர்ஸ் என்று சொல்லுகிறார். அதாவது விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்தவான்கள் என்பது ஆங்கிலத்தில் செயின்ட் என்கிற வார்த்தையோடு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவியா இருக்கிறோம், ஹலோ, அல்லது நாங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்ன்றது அதிகபட்சம் அவங்க வாயிலிருந்து வருதே தவிர we are saints, நாங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் அப்படின்றது என்ன பண்றதுல அவங்க வாயில வருவது இல்லை. நாங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்ற வார்த்தை வாயிலே வர வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். 3 விளக்கங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவது விளக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற விளக்கம் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப அதை குறித்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுல வாட் இஸ் மீன் பை செயின்ட், பரிசுத்தவான்கள் என்றால் என்ன, அதுதான் கேள்வி. பரிசுத்தவான்கள் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை செயின்ட் போது ஆங்கிலத்தில் இட் இஸ் செட் அபார்ட் ஆர் செப்பரேட்டட் என்கிற 2 வார்த்தை. செட் அபார்ட் ஆர் செப்பரேட்டட், தமிழ்ல பிரித்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றால் என்ன? செப்பரேட்டட் மீன்ஸ் வாட்? He has been cut off and now kept in the individual level. இப்பொழுது அவன் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு ஒரு புதிய காரியத்திலே அவன் நிறுவப்பட்டிருக்கிறான். ஒரு புதிய ஆரம்பத்தை அவன் உடையவனா இருக்கிறான். He was set apart from something and he was being separated from his old thing. அவனுடைய பழைய ஏதோ ஒரு காரியத்திலிருந்து அவன் அங்கு துண்டிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையில் வைக்கப்பட்டவனா இருக்கிறான். அதை தான் வேத வசனம் இந்த இடத்துல செயின்ட் என்று குறிப்பிடுகிறது, பரிசுத்தம் என்று அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு உதாரணமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்ப்போம். Colossians chapter 1 verse 13. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்ப்போம். இருளின் ராஜ்யத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுல முதலாவது வருகிற வார்த்தையை கவனித்தீர்கள் என்றால் இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி என்கிற வார்த்தை.
God has been separated from the darkness kingdom. இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை, பாவத்தின் அதிகாரத்தில் இருந்த நம்மை, பிசாசு ஆண்டு கொண்டிருந்த நம்மை தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை அங்கிருந்து பிரித்தெடுத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மை உட்படுத்தி அதற்குள்ளே நம்மை வைத்திருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இந்த கொலோசியர் 1:13 சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் இருளின் வாழ்க்கையில் இருந்து என்னை தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய சத்தியத்தின் மூலமாக என்னை, அதற்குள்ள இருந்த என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் இருளுக்குள்ள இருந்த என்னை வெளிச்சத்திற்கு வழியாய் கொண்டு வந்திருக்கிறார். He was brought me out from the darkness. இருளில் இருந்து என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். It cannot happen automatically. ஏதோ தானா நடந்துருச்சு, நான் தானா கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் தானா சபைக்கு வர, not like that. அப்படி நீங்க வர முடியாது. அப்படி வர மாதிரி இருந்தா எல்லாருமே சபைக்குள்ள தான் இருப்பாங்க இன்னைக்கு. It cannot happen automatically. The salvation or the grip from the Satan or evil has been released. It's not by automatically. பிசாசுடைய அடிமைத்தனத்துல அவனுடைய கிரிப்ல இருந்த உங்களை விடுதலை ஆக்கினது சாதாரணமானதல்ல, அல்லது இயல்பாகவே இயற்கையாகவே நடந்த ஒரு காரியம் அல்ல. நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சகல பாவங்களில் இருந்தும் நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களை என்ன பண்ணி இருக்கிறது? அது வைத்திருக்கிறது. The power and the deliverance of Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வல்லமை பாவத்தின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி அவருடைய குமாரனின் அன்பின் ராஜ்யத்தில், வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. So only he was delivered as from the power of sin and the guilt of sin. அதனால தான் நம்ம தைரியமா சொல்ல முடியும், இயேசு என்னை பாவத்தின் வல்லமையில் நின்றும் பாவத்தின் குற்ற உணர்ச்சியில் இருந்தும் என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். Not everyone can say that. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், பாவத்தின் குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. Only the one who accepted Jesus Christ, who is delivered by the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் ஒருவன் மாத்திரமே சொல்ல முடியும், நான் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் குற்ற உணர்விலிருந்தும் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிக்கையை. அதனால பழைய ஏற்பாட்டு காலங்களிலே, பழைய ஏற்பாட்டில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கும் போது பார்க்கிறோம், அவர்கள் வித்தியாசமான ஒரு உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எகிப்துக்குள்ளதான் இருந்தாங்க. They was inside the Egypt, but they live a different life. Other set apart. எகிப்தில தான் வாழ்ந்தார்கள், ஆனால் அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே அது வித்தியாசமானதா இருந்தது. Not like Egypt. எகிப்தியை போல அது அல்ல, ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் அங்க இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போதும் ஆண்டவர் அப்படிதான் அவங்களை சொல்லி அங்க இருந்து என்ன பண்ணுகிறார்? அவர் கொண்டு வருகிறார். அதனால்தான் உலகம் என்பது it is not on our physical appearance. சபைக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குறித்து தான் நம்ம டீல் பண்றோம். ஹூ இஸ் கிறிஸ்டியன் வரும்போது என்ன சொல்லிட்டாங்க? இந்த அளவுக்கு முடி வெட்டி இருக்கணும், இந்த நிறத்துல ட்ரெஸ் போட்டிருக்கணும், நகை போட்டிருக்க வேணாம். இந்த மாதிரியான பிசிக்கல் அப்பியரன்ஸ், வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை குறித்து அதிகமாய் போதித்து அதுதான் கிறிஸ்தவன் என்று பல நூற்றாண்டுகளாக சொல்லி 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 அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, அதுதான் மிகப்பெரிய கள்ள உபதேசமா மாறி என்ன ஆயிடுச்சு? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு ஒரு கொஞ்ச ஜனத்துல இருந்த மக்களை பார்த்து வந்த அந்த சாட்சி இன்றைக்கு இவ்வளவு கோடி கோடியா இருக்கிற மக்கள் மத்தியிலிருந்து வர முடியாமல் போனதற்கு இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களும் தவறான காரியங்களுமே காரணமாக இருக்கிறது. So world is not something inner self. உலகம் என்பது பாத்தீங்கன்னா it is not something physical. உலகம் என்பது வெளிப்பிரகாரமான காரியம் அல்ல. World is mind. உலகம் என்பது எங்க அடங்கி இருக்கிறது? உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் மனதில், உங்கள் சிந்தனையில் அடங்கின ஒரு காரியமா இருக்கிறது. நீங்கள் உலகத்தை டீல் பண்ணணும்னா you should be deal from your mind. உங்கள் மனதிலிருந்து தான் பண்ண வேண்டும். நீங்கள் உலகத்தை டீல் பண்ண வேண்டும். உங்கள் மனதிலிருந்து தான் உங்கள் உலகத்தை நீங்கள் எந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறீர்கள் என்பதை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் உங்கள் மனதிலிருந்து தான் நீங்கள் மாற வேண்டும். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டது, அவர்கள் ராஜரீக கூட்டம், அவர்கள் ஆசாரிய கூட்டம், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் பரிசுத்தமான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது. Because they have set apart from this world.
அவருடைய வேலை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய வழிபாடுகள், அவருடைய முறைமைகள் எல்லாமே அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு முறையை அது காண்பித்தது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்க முடியுது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையை, செட் அபார்ட் ஆஃப் லைஃப், தி லைஃப் ஆஃப் செயிண்ட். அதை என்ன பண்ண முடியுது? பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்க முடியுது. So this is called the set apart Christian. இதைதான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்றே சொல்லுகிறோம். இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளும் கலாத்தியர் எழுதின புத்தகம், கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். Galatians chapter 1 verse 4. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, எங்கென்று விடுவிக்கும்படி? பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். we have separated. கிறிஸ்தவன் என்றால் யார்? முதலாவது காரியம் saint. saintனா set apart. set apartனா பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றால் என்ன? எங்கிருந்து அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான்? இந்த கலாத்தியர் 1:4 சொல்லப்படுகிறது, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இயேசு கிறிஸ்துவை ஏன் பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால், பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத சுவாபங்களும் பொல்லாத கிரியைகளும் பொல்லாத வாழ்வியலும் உள்ளடக்கிய இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் சிந்தனையிலிருந்து, பிரபஞ்சத்தின் மனதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தம்முடைய அன்பின் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தேவனானவர் அனுப்பினார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். whether I am a set apart Christian, கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய முதல் விளக்கமே I am saint. நான் யாரா இருக்கிறேன்? பரிசுத்தவானா இருக்கிறேன். எந்த விதத்துல? I have set apart from this world. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நான் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கிறேன். I am not willingly or eagerly going before this evil world. நான் ஆர்வமாய் விருப்பமாய் இந்த பொல்லாத உலகத்தின் பின்பதாக செல்வதில்லை. I hate this world. I hate this evil world. இந்த பொல்லாத உலகை நான் வெறுக்கிறேன். எப்படி இந்த மாற்றங்கள் வந்தது? எப்படி இந்த காரியங்கள் வந்தது? Why we are living in this world as a set apart life? Jesus Christ's salvation has made that. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மீட்பு அது நமக்கு உண்டாக்கின காரியமாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அது நம்ம ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்தது அல்ல. So this is the purpose. What is the purpose of redemption? Is deliverance. என்ன காரணம், என்ன நோக்கம்? நான் விடுதலையாக வேண்டும் என்றுதான், நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் இயேசுவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நிறைய இடத்துல கேட்கலாம், நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ, நான் ரொம்ப படிச்ச ஆளு, நான் ரொம்ப நல்ல மனுஷன், நான் பொய்யே பேசுனதில்லை, நான் ரொம்ப அப்பழுக்கற்றப்பட்ட மனுஷன். சந்தோஷம், இட்ஸ் குட், பட் பைபிள் சேஸ் இட். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் உருவான ஒவ்வொரு மனுஷனும் பொல்லாத சிந்தைகளும் பாவங்களும் உள்ளவனாவே இருக்கிறான். என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனாலே எல்லாரும், ரோமர்ல சொல்ற ஒரு மனுஷனாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டிருக்க. Everyone becomes sin because of one man, Adam. ஆதாமினால் ஒவ்வொரு மனுஷனும் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். சூழ்நிலைகள் வரும்பொழுது, காலங்கள் வரும்பொழுது அவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தானாய் வெளிப்படுகிறது. காரணம், the sin is inside. பாவம் உள்ளே இருக்கிறது. அப்ப set apart. Who is Christian? கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் இப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட ஒருவனாய் அவன் இருக்கிறான். அதனாலதான் அது வந்து ஏதோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டோ, ஏதோ முடிய மாத்திட்டோ, ஏதோ ஒரு கலரை மாத்திட்டோ. It's not like that. We have set apart from this evil world, from the false world, from the untruthful world. பொய்யான உலகத்திலிருந்து, மாயையான உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நிஜமான உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்காக வாழும்படியான இருதயம், மனமும் எண்ணங்களும் உள்ளவர்களாக இருக்கிறோம் பாருங்க. That is a set apart life. It is a saint life. அதுதான் என்ன வாழ்க்கை? அது பரிசுத்தமான வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவன் என்றால் என்னன்றதுக்குரிய முதல் காரியமே அதுதான் பாருங்க. இப்ப செயின்ட்னா என்ன? கிறிஸ்தவன் என்றால் என்ன? அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். இரண்டாவது, who is a Christian believer? இரண்டாவது காரணம், கிறிஸ்தவன் என்றால் யார்? இரண்டாவது காரணம், he is cleansed on inner self. கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் உள்ளான
பரிசுத்தமும் உள்ளான விதத்துல அவன் சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனுமாய் இருக்கிறான். He was cleansed in his inner self. அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அதுவும் அது தூய்மைக்குரிய காரியமா இருக்கிறது. See, every man has been polluted by the sin. எல்லா மனுஷரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், பாவத்திலே கெட்டு போனார்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். சோ கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், he has cleansed from the pollution from the sin. பாவம் ஏற்படுத்துகிற, பாவம் உண்டாக்கின மாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒருவன் தான் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனை யாரா இருக்கிறான் அவன்? ஆமா, கிறிஸ்தவனாய் இருக்கிறான். பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாய் இருக்கிறான் அவன்? He was polluted. First of all, he was polluted in his mind, his body, his spirit, everything was polluted. And அவனுடைய மனம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாமே பாவத்தின் மாசினால் அது மாசுபட்டிருக்கிறது. சரீரத்தை அவன் பாவத்தினால் கரைப்படுத்திக் கொள்வான், தன் எண்ணங்களை பாவத்தினால் கரைப்படுத்திக் கொள்வான், தன்னுடைய ஆவியை பாவத்தினால் அவனால் கரைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்கிறார்கள். சோ கிறிஸ்தவன் என்றால் யாருன்னா, இப்படிப்பட்ட பொல்யூஷன்ல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை என்ன பண்ணியிருக்கிறார்? அவனை விடுதலையாக்கி, அவனை அதிலிருந்து தூய்மையாக்கி, அவனை வெளியே என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா பாவம்ன்றது வெறும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அல்லது தேவனுக்கு முன்பதாக என்னை நிற்க வைக்காம ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணிருச்சு. அது மட்டும் இல்ல, இட்ஸ் நாட் ஒன்லி டிஸ்குவாலிஃபைட் பிஃபோர் காட், பட் இட் பொல்யூட்டட் அவர் ஹோல் திங், அவர் ஹோல் லைஃப். வெறும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மட்டும் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணல. பாவம்ன்றது என்னையே அழிக்கும்படியான ஒரு பெரிய கொடிய நோய் போல என்ன பண்ணிருச்சு? அது மாறிடுச்சு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த ஒரு காரணமும் இல்லாம அழிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாய் பாவம் இருக்கிறது. அதனாலதான் வார்த்தை, பரிசுத்தம் என்கிற வார்த்தை, the saint என்கிற வார்த்தை வேதத்துல வித்தியாசமாய் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. It is used in a different way. பரிசுத்தம்ன்றது வித்தியாசமான விதத்துல வேதத்துல உபயோகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. எப்படி வேதத்தை நம்ம படிக்கும் போது நம்ம படிக்கிறோம் பல இடங்களிலே, மவுண்ட் சியோன் மலை, அது பரிசுத்த மலை என்று படிக்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆசரிப்பு கூடாரங்களில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே பரிசுத்தமான பாத்திரங்கள், ஹோலி வெசல்ஸ் என்று படிக்கிறோம். வாட் இட் மீன்? பரிசுத்த பாத்திரங்கள் என்றால் என்ன? அந்த பாத்திரங்களிலே you can't use for your own use. That vessels cannot be used for your own use. உங்க சொந்த வேலைகளை அந்த பரிசுத்தமான பாத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற பாத்திரங்களில் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. குழம்பு ரசம்லாம் வைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஹலோ, பரிசுத்தமான பாத்திரங்களில் என்ன பண்ண முடியாது? குழம்பு ரசம் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? ஆமா, அதெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அது தேவனுடைய வேலைக்காக, தேவனை ஆராதிப்பதற்காக அது பிரித்தெடுக்கப்பட்ட காரியங்களாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஏன் அதெல்லாம் அப்படி வச்சிருந்தாங்க? ஏன் அதெல்லாம் எதை குறிக்கிறது, எதை பண்ணுகிறதுனா, இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரம் நாம் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டோம் அப்படின்றதுக்குரிய ஒரு முன் அடையாளம் தான் அவைகள் எல்லாமே. It is only for the service of God. தேவனுக்காக, தேவனுடைய வேலைகளை செய்வதற்காகவே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் உபயோகிக்கப்பட்டது. சோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்து அவயங்கள் எல்லாமே தேவனுக்காக பயன்படுத்தக்கூடிய பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறது. சோ கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கமே அதான். அவனுடைய உள்ளான மனுஷன், அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் கழுவப்பட்டு மாற்றப்பட்டு அந்தகாரத்தின் பிடியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பேதுரு அது ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறத நம்ம அருமையா பார்க்கிறோம். அதாவது இப்ப தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற நான்,
கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிற இந்த காரியத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, என்ன பண்ணும்படி? அறிவிக்கும்படி. என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்தின் மாசிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கி அவருடைய புண்ணியங்களை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம் நீங்களும் நானும். For what we have called for, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Why we have called been as a Christian, ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? We are saints. Why? பரிசுத்தவான்கள். எதனால்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ராஜரீக கூட்டமாய் மாறி இருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை நம்முடைய செயலின் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய பிரயாசங்களின் மூலமாக, நம்முடைய வேலைகளின் மூலமாக காண்பிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாக இருக்கிறோம். Because it is the work has been done on inner self. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் ஏதோ வெளி பிரகாரமா இதை மாத்திட்டான், அதை மாத்திட்டான், அதை கழிச்சு, not like that. The inner man himself changed. அவனுக்குள்ளாகவே ஏதோ ஒரு மாற்றம் என்ன பண்ணி இருக்கிறதாங்க உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முழு எண்ணங்களும் சுவாபங்களும் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு காலத்துல பாவம் அவனை ஆட்கொண்டு அவன் மனதையும் அவன் சிந்தனையும் ஆட்கொண்டு அது அவனை அடிமையாக்கி செயல்பட வைத்ததோ, இன்னைக்கு அதே போல கிறிஸ்தவன் என்கிறவன், தேவ ஆவியை பெற்றவன் என்கிறவன், இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டவன், அவன் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் இருக்கிறான். ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த செயின்ட் என்ற வார்த்தை, பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை எப்படி இந்த வட்டாரத்தில் சர்க்கிள்ல மாத்திட்டாங்கன்னா, வேதத்துக்கு புறம்பா செயின்ட்னா செத்ததுக்கு பிறகுதான் நீ செயின்ட். ஆஃப்டர் டெத் யூ ஆர் செயின்ட், நாட் while you are living. நீ வாழும்போது செயின்ட் கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் தான் யார் நீ செயின்ட். வாழும்பொழுது நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி, மீட்கப்பட்ட பாவி, பாவி பாவி பாவி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகும் பாவிதான். ஆல்வேஸ் சின்னர், எவ்ரிவேர் சின்னர், எனிவேர் சின்னர். எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் என்றைக்கும் பாவிகள் தான். எப்பயாவது ஒரு வாட்டி தேவனுடைய பிள்ளைகள் ஒருமே தவிர we are saints சொன்னீங்கன்னா நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. யாரு? நீ பரிசுத்தமானா, நீ செயின்டா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் Paul called the believer as saint. அதாங்க சொல்ல வரேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொன்னாராங்க? விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு. செத்த பிறகு நான் பரிசுத்தவான் ஆறுதல்ல, அந்த கான்செப்ட் எல்லாம் வேற ஏதோ ரிலிஜியன்ல இருந்து வந்திருக்குது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். விளக்கமா என் வாயால சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ ஃப்ரம் மை மவுத். உங்களுக்கே தெரியும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் பாவியன், மோசமானவன், நல்லா இருக்க மாட்டான், இப்படி எல்லாம் திட்டிடுவாங்க. செத்த பிறகு அவர் என்னன்னு சொல்லுவாங்க? தெய்வம் ஆயிட்டாரு. அதுதான் அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆமா அவங்க சமூக சேவகர் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு after that they will keep the name as saint. அதுக்கு சில நேரத்தில் நூற்றாண்டுகள் எடுக்குது. நூற்றாண்டுகள் கழித்து தான் அவருக்கு செயின்ட்னு ஒரு பட்டம்லாம் கொடுக்குறாங்க. Yes, we can respect the great worker of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறவர்களை நாம் மதிக்கிறோம், அவருடைய வேலைகளை எண்ணி பார்க்கிறோம், அதை நாம் பின்தொடர்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதத்துக்கு புறமான கருத்து என்பது என்னவென்றால், நான் செத்த பிறகு நான் செயின்டா இல்லையான்னு மற்ற மனுஷன் முடிவு பண்ணக்கூடாது. ஆல்ரெடி God has chosen me as a saint. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும், விசுவாசிகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் கிறிஸ்துவன் என்கிறவன் அவன் பரிசுத்தவானாகவே இருக்கிறான். யாராகவே இருக்கிறீர்கள்? நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாகவே இருக்கிறோம். We are saints. யாராகவே இருக்கிறோம்? Bible call as saints because we are delivered from the pollution of sin. பாவத்தின் மாசிலிருந்து தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதனாலதான் பவுல் இந்த இடத்துல பிலீவர்ஸ், விசுவாசிகளை யார் என்று அழைக்கிறார்? அவர் செயின்ட் என்று அழைக்கிறார். யார் என்று அழைக்கிறார்? அவர் செயின்ட் பிலீவர்னே சொல்றார். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்பவன் யாருன்னா, அவனுக்கு உள்ளாகவே ஒரு மாற்றம், ஒரு தூய்மை, இயேசுவின் ரத்தத்தினால், அவருடைய வல்லமையினால்
அவருடைய ஆவியினால் என்ன பண்ணியிருக்கிறது அந்த மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது. ஒன்று, உண்மையான கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்தவன் என்றால் யாருன்னா பார்த்து கொண்டு வரோம். ஏன்னா எபேசியர் 1 அதற்குரிய விளக்கத்தை தான் அவர் கொடுக்கிறார். இரண்டாவது காரணம், முதல் காரணம் நாம் பார்த்தது செயின்ட் கிறிஸ்டியன், பரிசுத்தவான்கள், விசுவாசிகளான பரிசுத்தவான்கள். அந்த விசுவாசிகளான பரிசுத்தவான்கள் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வேலை நடந்திருக்கிறது, இன்னர் செல்ஃப்ல ஒரு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற வேலை நடந்திருக்கிறதாக நாம் பார்த்தோம். இரண்டாவது, இந்த வசனத்தில் வருகிற இரண்டாவது வார்த்தை ஏற்கனவே நான் படிக்கும் போது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஆங்கில வேதாகமத்தில் தான் அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது, தமிழ் இல்லை. ஆனாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் படிக்கிறேன். தமிழ் எப்படி வருகிறது? முதலாவது வசனம் எபேசியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இதுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது ஆங்கில வேதாகமத்தில். எல்லா வேதாகமத்திலும் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை அது? The Paul an apostle of Jesus Christ by the will of God to the saints which are at Ephesus and to the faithful in Christ Jesus. Faithful என்கிற வார்த்தை. கிறிஸ்துவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கம், he is faithful. ஆங்கில வேதாகமத்தில் வருது, தமிழ் அது என்ன பண்ணவில்லை, வரவில்லை. உண்மையுள்ள கிறிஸ்துவன் என்ற அர்த்தம், faithful believers என்ற அர்த்தம். சரி, இந்த ஃபெய்த்ஃபுல் என்கிற வார்த்தைக்கு பாருங்க, பல வார்த்தைகள் அதோட மொழியாக்க சொல்லாய் அல்லது அதை விவரிக்கிற சொல்லாய் வர முடியும். ஃபெய்த்ஃபுல்னா என்னன்னு கேட்டா நம்பிக்கையானவர் அல்லது அவர் உண்மை உள்ளவன் அப்படிலாம் ஒரு, அதான் ஃபெய்த்ஃபுல் நினைக்கிறோம். ஆனால் the primary word of faithfulness, பிரைமரி வேர்ட், முதன்மையான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதன்மையான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்னா விசுவாசம் உள்ளவன் என்ற அர்த்தம். ஃபெய்த்ஃபுல்னா என்னன்னு அர்த்தம்? அப்ப விசுவாசம் உள்ளவன். அப்ப கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கம், who is a Christian? கிறிஸ்தவன் என்றால் யார் அப்படின்னா, கழுத்துல சிலுவை டாலர் போட்டிருக்கிறவரு, கையில பைபிள் வச்சிருக்கிறவரு, ஏதோ சட்டையை மாத்திட்டார், அவர் இல்ல. ஃபர்ஸ்ட் he is a set apart, he was a saint. இரண்டாவது இந்த இடத்துல சொல்ல, he was a faithful, அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். யாரா இருக்கிறான் அவன்? கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். So what is a Christian? He believes certain things surely. சில காரியங்களை அவன் நிச்சயமாய் நம்புகிறவன், உறுதியாய் நம்புகிறவன், திடமாய் நம்புகிறவன், அவன் தான் faithful believer. அப்ப கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கம் என்ன? கிறிஸ்தவன் என்கிறவன் ஏதோ ஒரு காரியத்தை, சத்தியத்தை அவன் உறுதியாய் நம்புகிறவன், திடமாய் நம்புகிறவன், தன்னுடைய ஜீவனை விட பெரியதாய் நினைக்கிறவன், அவன் தான் கிறிஸ்தவன். அதை குறித்த ஒரு விளக்கத்துக்குரிய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் பாருங்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 19வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை பாருங்கள். இந்த இடத்துலதான் அந்த இப்ப நம்ம படிக்கிறோம் பாருங்க, எபேசியர்கள் நிருபம், அதற்குரிய அந்த ஊழியங்கள் எல்லாமே இங்கதான் நடக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் இந்த பவுல் எப்படி ஊழியம் செய்கிறார் என்பதை இங்கதான் பார்க்க போறோம். இங்க ஒரு அருமையான சம்பவம் ஒன்று வருகிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காண்பிக்கிற கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய இரண்டாவது விளக்கம். அவன் நம்பிக்கை உள்ளவன், he is a faithful believer என்பதாக பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1வது வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். இவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு போறாரு. போகும்போது அங்கே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகத்திலே கடைசி தீர்க்க தரிசி தான் இந்த யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வழியை, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கும்படியாக, முன் அறிவிக்கும்படியாக தோன்றின
ஒரு தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மனுஷன் யோவான் ஸ்நானகன். அவருக்கு சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு அவருடைய சீஷர்கள் பாருங்க இருக்கிறார்கள். அவர்களை தான் அந்த இடத்துல எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க சந்திக்கும் பொழுது அவர் கேட்கிறார், அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்களான்னு கேட்கிறார். Do you receive the Holy Spirit? கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் யாரை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா? ஆவியானவர் தான் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. எங்களுக்கு தூய் ஆவியானவர் தான் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, வார்த்தை கூட கேள்விப்படல. அப்ப அவருக்குள்ள எவ்வளவு பெரிய விளக்கங்கள் இருக்கும். நான் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுல 1 வருஷ காலம் வெறும் ஆவியானவரை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அவருடைய தன்மைகளை குறித்தும் அவருடைய வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் குறித்தும் கடந்த ஆண்டுல சண்டே ஈவினிங்ல போதிச்சிருக்கிறேன். 1 வருஷத்துக்கு மேல ஆடிச்சது அவரை பத்தி விளக்கமா பாக்குறதுக்கு. ஆவியானவரை குறித்து இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா வரப்போற காலங்கள்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால மிக முக்கியமான காரியங்களை பேசுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. Who is Holy Spirit? What is nature? Everything, எல்லாவற்றையும் பேசுவதற்கு. அப்ப இந்த யோவானுடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஆவியானவர் எங்களுக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது ஆவியானவரை பெற்றுக் கொண்டீங்கன்னா கேள்விங்க. While you became as a believer, do you receive the Holy Spirit? அப்ப விசுவாசிகள்னா யாரு, கிறிஸ்தவனா யாருன்னா, நான் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துக்கன்னா அவனுங்க சொல்றாங்க நாங்க ஞானஸ்நானம் யோவானால் பெற்றோம்ன்றாங்க. அப்ப ஏதோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ தெளித்த ஞானஸ்நானம் இல்ல முழுகின ஞானஸ்நானம், ஏதோ சம்திங் பேப்டிஸ்ட் ஐ அம். அதுலலாம் ஒண்ணு நடக்க போறது இல்லப்பா. You have the faithfulness in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அதை அறிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, அதில் உங்களை வழி நடத்துவதற்கு நீங்கள் திட நம்பிக்கை உள்ள அந்த இருதயத்தை மனதை பெற்றவர்களாக இருக்கிறீங்களா? அதுக்கு ஆவியானவர் தேவை. For that you need the Holy Spirit. Without the Holy Spirit, your faith can't grow. உங்கள் விசுவாசம் வளர முடியாது, உங்கள் கனிகள் கொடுக்க முடியாது. He is the one, he is the guide. அவரே நம்மை வழி நடத்துகிறவர், திருத்துவத்தின் 3வது நபர். ஒருவேளை நீங்க சில காரியங்களை விளக்கமா தெரிந்து கொள்ளணும்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில ரோமருக்கு எழுதின புத்தகத்துல இருந்து பேசும்போது திருத்துவத்தின் 3வது நபரை குறிச்சும் பேசியிருக்கிறேன். அதுல நீங்க கேட்கலாம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் சொல்றாங்க, ஆவியானவர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்ப 4வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றான். பவுல் கேட்கிறாரு, தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும். யாரா இருக்க வேண்டும்? You should be faithful to the Jesus Christ. அப்ப விசுவாசினா யார் என்பதற்குரிய 2வது விளக்கம் என்னன்னா, I should be faithful to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவனே யாரா இருக்கிறான்? கிறிஸ்துவனாய் இருக்கிறான். ஹலோ, நான் சொல்ல இல்ல யாரோ அவங்க சொன்னாங்கன்னா, Paul says here, Scripture says here. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வேதாகமம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இல்ல நான் யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், that is not the concern. அது பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. But do you believe Jesus Christ or not? Do you have faith in Jesus Christ or not? அப்ப the faithful believer தான் என்ன? கிறிஸ்தவன் என்றால் 2வது வந்து faithful believer ன்னு அர்த்தம். விசுவாச மார்க்கத்தான் என்ற அர்த்தம். விசுவாசத்தின் உறுதியான விசுவாசம் உள்ளவன் என்ற அர்த்தம். யார் மீது? இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் உள்ளவன். அவருடைய கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்பதில் உறுதியான விசுவாசம். அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், ரத்தத்தை சிந்தினார் என்பதில் விசுவாசம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதில் விசுவாசம். அதே போல அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதில் விசுவாசம். அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேகருக்கு காட்சியளித்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தார் என்பதில் விசுவாசம். அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிலும் என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அவன் தான் கிறிஸ்தவன். He is called the Christian. இல்லங்க, எனக்கு வந்து சந்தேகமா இருக்குது, அவர் எப்படி கண்ணியின் வயிற்றில் பிறந்திருப்பாரு, அதெல்லாம் நடக்கிற விஷயமா, அதெல்லாம் உலகத்தில் நடக்காது. Then you are not the Christian. You are not the Christian according to the Bible I am talking. சர்டிபிகேட்ல நீங்க வச்சீங்க, that is not the problem. சர்டிபிகேட்ல இருக்கட்டும், but according to the scripture, வேதத்தின்படி நீங்கள் கிறிஸ்தவர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது, வசனம் தீர்மானிக்க வேண்டும்.
வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்க வேண்டும், வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும், வார்த்தையிலிருந்து விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் யாருன்னா, இப்படிப்பட்ட இயேசுவை குறித்த சத்தியங்களை கேட்டறிந்து அவர் மீது, அந்த சத்தியத்தின் மீது உறுதியோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கேட்டிருக்கணும் முதல்ல. யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவ பத்தி. நிறைய நேரத்தில் சபைகளை போனா அவரை பத்தி, அவர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி, இயேசு கிறிஸ்துவின் தாயை பத்தி, இயேசு கிறிஸ்துவின் தகப்பனை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி தான் நிறைய கேட்கிறாங்களே தவிர, do you know who is Jesus Christ, what he has done for us? Do you know the secret that is abiding in the cross? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்துல அடங்கி இருக்கிற ரகசியங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய உயிர்த்தெழுதல அடங்கி இருக்கிற ரகசியம் என்னன்னு தெரியுமா? அவரோடு கூட உன்னதங்களில் நம்மை கூட உட்கார வைத்திருக்கிறார் என்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதற்குரிய விளக்கம் தெரியுமா? அதற்குரிய சத்தியத்தை நீங்கள் உங்கள் காதார கேட்டிருக்கிறீர்களா? Do you hear who is Jesus Christ? உங்கள் காதுகளால் இயேசு யார் என்பதை நீங்கள் கேட்டது உண்டா? கேட்டாதானே விசுவாசிக்க முடியும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இயேசுவை குறித்து கேள்விப்படவில்லை என்றால் you can't be the faithful believer. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதோ போன நல்ல மேய்ப்பன் கதை சொல்லுவாங்க, நல்ல சமாரியன் கதை சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் கதை சொல்லுவாங்க. இது வெறும் கதை தான் தெரியுமே தவிர I don't know about truth. சத்தியம் பத்தி தெரியாது, இயேசுவை பத்தி தெரியாதுன்னா then there is nothing to tell that you are a Christian. அங்க ஒண்ணுமே இல்லை. இயேசுவை பற்றி தெரியலன்னா நான் கிறிஸ்தவன் என்பது சொல்வதில்லை. அவர் ராஜாவை மீண்டும் வரப்போகிறார். அவர் உலகத்தை மீண்டும் என்ன பண்ண போகிறார்? அவர் ஆள போகிறார். இந்த பூமியிலே அவரை விசுவாசித்து அவருடைய நன்மைகளை, அவருடைய கிருபைகளை நான் ருசி பார்க்கிறவனாக இருக்கிறேன். அதுதான் ஃபெய்த்ஃபுல் பிலீவர். ஃபெய்த்ஃபுல் பிலீவர்னா நான் ஏதோ செத்துட்டு கிடக்கிறேன், அது இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறவன். கத்திரமல்ல, சொல்றவன்ல, நான் கிறிஸ்தவன் மார்த்தட்டிக்கிறவன்ல. the tasting believer, faithful believer na adan, the one who has have the faith in Jesus Christ. faith na he is tasting the word. இயேசுவின் வார்த்தையை ருசி பார்க்கிறவன். எதை ருசி பார்க்கிறவன்? இயேசுவின் வார்த்தை. not just in telling his experience on church. நான் சபைக்கு இத்தனை ஆண்டுகளா வருகிறேன், எங்க தாத்தா முப்பாட்டன் எல்லாருமே இந்த சபையை சார்ந்தவர்களாக தான் நாங்க காலங்காலமாய் நாங்களாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் பேசாதீங்க. That is all your own experience. Hello, that all your own experience. Anyone can speak, any religion people can tell that. எந்த ஜாதியாரும் எந்த மதத்தினரும் நீங்க சொல்ற அதே அனுபவத்தை அவர்களும் சொல்ல முடியும். நாங்கள் பல ஆண்டுகளாக, பல காலங்களாக, பல இடங்களாக நாங்கள் இந்த மதத்தை தான் பின்பற்றி கொண்டு வருகிறோம், இந்த நம்பிக்கையை தான் பின்பற்றி வருகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறபடியே அவர்களும் சொல்ல முடியும். Hello, but no one can tell that like the believer tell. No one can tell that the true Christian tell. உண்மையான கிறிஸ்தவன் சொல்லுகிறபடி, உண்மையான விசுவாசி சொல்லுகிறபடி ஒருவனும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எனக்காக கொடுத்தார், எனக்காக அவர் அடித்தார், எனக்காக ரத்தம் சிந்த வைத்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக விண்ணுலகத்துக்கு சென்றார், எனக்காக மீண்டும் அவர் வருவார், எனக்காக இந்த நாளிலும் ஆவியானவரை கொடுத்து அவர் மூலமாக நன்மையான ஈவுகளை, நன்மையான ஆசீர்வாதங்களை, செழிப்பை, சுகத்தை எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்திருக்கிறார். Only a Christian believer can say that. உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி தான், நம்பிக்கையுள்ள விசுவாசி தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதனாலதான் வெறும் வாயில என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எங்க சபை 600 ஆண்டா இருக்குது, 1000 ஆண்டா இருக்குது, நாங்க தான் ஆதியில இருந்து இருக்கிறோம். That is your own experience. If you tell your church history, there is an history about the temple too. I am living in the காஞ்சிபுரம். நான் காஞ்சிபுரம் தேசத்துல வாழறேன். இங்க பல கோயில்கள் நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளா இருக்குதுன்னு சொல்றாங்க. So what are you going to talk, or what are you going to show before the unbeliever? You're going to talk about your church history. You should talk about Jesus Christ. That is the faithful believer. So கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, அவரை புரிந்து கொண்டு, அவரை ருசித்து பார்க்கிறவனாய் இருக்க வேண்டும். அவன் தான் faithful believer. அவன் தான் விசுவாசியா இருக்கிறான். அப்புறம் லாயலா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறதுலாம் ரெண்டாவது. ருசி பார்க்கறதுனா என்னன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரவண பவன் ஹோட்டல், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நான் வெஜிடேரியன் ஹோட்டலே வச்சு பார்ப்பேன். நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 ஹோட்டல். ஒன்று மன்னார், இன்னொரு
தாஹீரா, 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் இல்லையா. காஞ்சிபுரத்தில் சில இடங்கள்லாம் மூச்சை வெளியே விட்டு உள்ளே இழுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சில இடங்கள் நாறிட்டு கிடக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போவேன். ஆனால் சில இடங்களில் நல்லா மூச்சை விட்டு நல்லா இழுப்பேன் வண்டியில் போனால் கூட. ஏன்னா அந்த பிரியாணி ஸ்மெல்லு அப்படியே சுண்டி இழுக்கும் பாருங்க. அப்போ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் ஒரு சரவண பவன் ஹோட்டல்லையோ இல்லை நான்வெஜ் ஹோட்டல்லையோ போய் உட்காந்துக்கிட்டு இட்லி சட்னி சாம்பார் பிரியாணி ஊன் கத்துங்க, வயிறு ரொம்பிடுமா? ஹலோ, நீங்கள் 100 நாள் அந்த ஹோட்டலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கலாம். ஐயோயோ என்ன வாசனை, என்ன பிரமாதமாக இருக்குது, ஐயோயோ பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வாய் கிழிய பேசலாம். இஃப் யூ நாட் டேஸ்ட் இட், நீங்கள் எடுத்து வாயில் வச்சு சாப்பிடலனா, it won't give you health, it won't give you power, it won't give you any effect. நீங்க எடுத்தது சாப்பிடலன்னா உங்களுக்கு எந்த வல்லமையும் இருக்க போறதில்லை, எந்த பலனும் இருக்க போறதில்லை, எதுவும் வர போறதில்லை. அதே போலதான் கிறிஸ்துவம் என்பதும். கிறிஸ்துவம் என்பது வெறும் கத்திக்கிட்டு இருக்கிறதுல, வெறும் அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நாங்க 3 தலைமுறையா கிறிஸ்டியன். that is not the Christian. The Christian is the faithful believer. கிறிஸ்தவன் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி ருசி பார்க்கிறவன் தான் கிறிஸ்தவனாய் இருக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் தான் லாயல், ட்ரூத். எதுல லாயல், எதுல ட்ரூத்? இந்த உலகத்தில் பலவிதமான நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக பலர் எழும்பலாம், குடும்பத்தார் எழும்பலாம், வெளியே இருக்கிறவங்க எழும்பலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய இந்த அறிந்து கொண்ட சத்தியத்தில் உண்மையா இருப்பது, அறிந்து கொண்ட சத்தியத்தில் நிலை நிற்பது, அது வாழ்வோ சாவோ மரணோ ஜீவனமோ எதுவா இருந்தாலும் இந்த சத்தியத்திற்காக நிற்கிறது இருக்குது பாருங்க. That is the true faithful believer. அப்ப கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய 2வது விளக்கம் அதுதான். He is a faithful believer. 3வது கடைசி அதுதான். கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய 3வது விளக்கம், who is a believer என்பதற்குரிய 3வது விளக்கம், someone who is in Christ. கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். Who is a Christian? சர்ச்சுக்குள் இருக்கிறவன்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனே கிறிஸ்துவனா இருக்கிறான். அதை தான் பார்க்க போகிறோம். சோ பவுல் பாருங்க கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை பல இடங்களிலே அவர் எழுதின நிருபங்களிலே 100கணக்கான முறை அதை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அது எவ்வளவு முக்கியமான வார்த்தையா இருந்திருக்கும் பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்னு பவுல் பல முறை அந்த வார்த்தைகளை இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன் கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்றால் என்ன அர்த்தம்னா, we are united with the Christ. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு கம்ப்ளீட்லி இணைந்தவர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன். இன் கிரைஸ்டுக்கு, கிறிஸ்துவுக்குள் என்பதற்குரிய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5வது வசனம். John chapter 15 verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்பதற்குரிய ஒரு அழகான விளக்கமான ஒரு வசனம் இது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இயேசு சொல்றார், நான் யாரா இருக்கிறேன்? திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் அந்த செடியிலிருந்து வருகிற கொடிகள். ஹலோ, நல்லாவே புரியும் நினைக்கிறேன் நமக்கு இது. இன் கிரைஸ்ட்னா என்னது? அவருக்குள் பாய்வது, அவருக்குள் வருவது. யாருக்குள்ளும் வரும்? கொடியா இருக்கிற எனக்குள்ளும் வரும். அது அவர் வேற, நான் வேற கிடையாது. இன் கிரைஸ்ட்னா அவரோடு தொடர்பில் இருக்கிறவன்ல, அவரோடு கூட அதுக்கு மேல இணைந்திருக்கிறவன். அவர் விட்டு வெற்றிட்டா ஐ அம் டெட், என் வாழ்க்கை செத்தது. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் நான் கிறிஸ்துவன். அப்ப அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய மகிமையிலிருந்து, அவருடைய ரட்சிப்பிலிருந்து, அவருடைய மீட்பெழுதிலிருந்து, அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து ஒருவன் தன்னை வெட்டி கொள்வான் என்றால், அதிலிருந்து பின் வாங்குவான் என்றால் he will be dead. இதே யோவான் 15 அதை பத்தி பேசுறார். So in Christ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மரம், அந்த மரத்துல நான் யாரு? கிளைகள். அவர் செடி, அதுல நானு கொடிகள். அதான் இன் கிரைஸ்ட். அவருக்குள்ள இருந்து எவைகள் பாய்கிறதோ அது யாருக்குள்ளும் பாயும்? எனக்குள்ளும் பாயும். அவருக்குள்ள இருந்து வருகிற சக்திகள் எனக்குள்ளும் வரும். அவருக்குள்ள இருந்து வருகிற எல்லா காரியமும் எனக்குள்ளும் அது வரும். காரணம், அவர் செடி, நான் யாரா இருக்கிறேன்? அவன் கொடியா இருக்கிறேன்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமா, நாம் கனி கொடுப்பதற்கு அவர் தான் பலன் கொடுக்கிறார். ஒரு கொடியில் அழகான பழங்கள் வருது, அழகான பூக்கள் வருது, அழகான சில காரியங்கள் வருதுன்னா எது காரணம் நினைக்கிறீங்க? அந்த கொடி ஏதோ ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறீங்களா? நோ, செடி தான் ஸ்பெஷாலிட்டி. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. செடி தான், செடியில தான் வேர் இருக்கும், வேர் தான் மண்ணுக்குள்ள இருக்கும், மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணீரை உறிஞ்சு, அதை உறிஞ்சு, இதை உறிஞ்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து அந்த கொடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து, கொடிகளுக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் கொடுத்து, அது நல்ல கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்கும்படியான அந்த ஆற்றலை செடி தான் கொடுக்குது. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தான் கிறிஸ்துவ விசுவாசியின் மூன்றாவது காரியம் என்று சொல்லியிருக்கிறேன். Who is Christian? கிறிஸ்தவன் என்றால் யார் என்பது என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மையை, அவருடைய சுவாபங்களை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை, அவருடைய சகல வல்லமைகளை, அவருடைய சகல ஆற்றல்களை நமக்குள் பெற்றுக் கொள்வதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. இரவலில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான், ஆர் யூ இன் கிரைஸ்ட்? எப்படி நான் அவருக்குள் இருக்கிறேன் என்கிற உறுதி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 பாருங்க. நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார்ன்றதுக்கு என்ன உறுதி, என்ன ஆதாரம் இருக்குது இந்த உலகத்துல அப்படி என்ற கேள்விக்கு அந்த 7வது வசனம் பதிலா இருக்கிறது. என்ன வசனம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். How I can know that I am in Christ? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பது எதை வைத்து தெரியும்? சபைக்கு வருவதனாலா? பைபிளை வைத்திருப்பதனாலா? ஹலோ, சத்தமாய் ஜெபிப்பதனாலா? கழுத்துல சிலுவை டால் போட்டிருக்கிறதுனாலா? என் வீட்டுக்குள்ள முழுவதும் வசனங்களாக மாற்றி வைத்திருப்பதனாலா? நோ. எதனால் தெரியும்? அங்க அழகா சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். If his word in us, that shows we are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யார்? அவருடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள் போயிருக்குதோ, அவருடைய வார்த்தை எந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷன். நான் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். So he is right to call and right to tell that he is Christian. யாருக்கு ரைட்ஸ் இருக்குது நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு? எனக்குள் அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால், எனக்குள் அவருடைய வார்த்தை இருந்தால் நான் தைரியமா சொல்ல முடியும் நான் யாரா இருக்கிறேன் என்று, கிறிஸ்துவனா இருக்கிறேன் என்று. அப்ப ரொம்ப அழகான சத்தியங்கள் பாருங்க. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு. ஒரு சமயத்துல ஆதாம் நமக்கு தலையா இருந்தான், அவனால்தான் சாபங்கள் வந்தது, அவனால்தான் பூமி சபிக்கப்பட்டது, அவனால்தான் பாவங்கள் வந்தது. எல்லா பிரச்சனையுமே அவன் செய்த காரியங்கள் தான். ஆனால் இன்றைக்கோ 2ஆம் ஆதாமாகிய இயேசு நமக்கு தலையா இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனாலதான் அவரை பற்றி கேட்கிறோம். நம்ம ஏதோ வெறும் காதால கேட்டுட்டு போற ஆட்கள் இல்ல, அவருக்குள்ளாகவே வாழ்கிற ஆட்கள். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இணைந்து வாழ்கிற ஆட்கள் நீங்களும் நானும். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு உறவு, அற்புதமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல. இதை நினைச்சு பார்த்தாலே இருதயங்கள் மகிழும், இருதயம் பொங்கி எழும் பாருங்க. ஒரு தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனுக்குள்ளா இருக்கிற ஒரு உறவு. ஒரு சாதாரணமாய் பாவி என்று அழைக்கப்பட்ட என்னை பரிசுத்தவான், செயின்ட் என்று அழைக்கப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு பேர் மதிப்பு எங்க கிடைக்கும்? என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவரே நம்மை பரிசுத்தவான்களா அழைச்சிட்டார். பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு, செயின்ட்னா தான். ஆனா உலகத்துல அவர் வச்சு மதத்தை நடத்துற ஆளுக்க, அவர் பேரை வச்சு மதம் சொல்ற ஆட்கள் பாருங்க, செயின்ட்னு சொல்றதுக்கு செத்து அதுக்கு சில காரியங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் செயின்ட்னு அவங்க போடுவாங்களாம். நீ என்ன கொடுக்கறது? அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்துட்டு நம்மளதான் யாருன்னு அழைத்திருக்கிறாரு? We are the believers of saint. யாரா இருக்கிறோம்? விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். யாரா இருக்கிறோம்? விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். அப்ப அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:1 சொல்றார். இவ்வளவு நாள் நீங்க எபேசியர் 1:1 ஏதோ ஒரு வாழ்த்துதல் கடந்து போயிருப்பீங்க. இதுக்குள்ள இவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு முதல் வாரமே, கடந்த வாரமே சொன்னேன், நான் இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். இட் ஹேவ் த ரிச்சஸ்ட் ஃப்ளோஸ் இன் திஸ் வேர்ட்ஸ். இதுக்குள்ள தெய்வீக ஐஸ்வர்யங்கள் பொங்கி வழியும்.
அப்ப இந்த முதலாவது வசனத்துல தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்றது அதான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள். யாரால பரிசுத்தவான்கள்? we are saints in Christ. அப்ப இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடவே கூடாது. ஒரு காரியம், முதல் காரியமாய் நான் பார்த்தது we are saint. கிறிஸ்தவன் என்கிறவன் யார்? அவன் பரிசுத்தவான். இரண்டாவதாய் பார்த்தது he is faithful. தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இயேசுவின் மீதும் நம்பிக்கையுள்ளவன், அவரை ருசித்து பார்க்கக்கூடியவன், அப்படிப்பட்ட உறுதியான திட நம்பிக்கையுள்ளவன் மனுஷன். மூன்றாவது கிறிஸ்தவன் என்றால் யார்? இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன். சோ அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது எழுதுறார். ஆர் யூ தட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்? நீங்கள் இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படி அப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா? அப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்கன்னா that is not the problem right now. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த நாழிகையிலே நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவராக இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், நானும் உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய ராஜ்யத்தின் மகனாய் மகளாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன். நீர் எனக்கு தேவை. நீர் தருகிற இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செட் அபார்ட் லைஃப், செப்பரேட்டட் லைஃப் எனக்கு தேவை என்பதை நீங்கள் இந்த நாளிலும் கேட்கலாம். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்ந்த தேசத்திலே அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மற்ற ஆட்கள் எல்லாம் 7 நாள் வேலை செஞ்சாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஆண்டவர் சொன்னார், 6 நாள் வேலை செய், ஒரு நாள் எனக்கு கொண்டு வந்து கொடுனாரு. ஏன் சொன்னார்? 7 நாளும் வேலை செய்கிறவனை காட்டிலும் அந்த ஒரு நாளை எனக்கு கொடுக்கிறவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும், தலையா இருக்கும், அவன் மேலாயிருப்பான் என்பதை இந்த உலகத்திற்கு அவருடைய வாழ்வியல் மூலமாக அன்றைக்கு அறிவித்தார். இன்றைக்கும் அதேதான். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம், பிரித்தெடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களாக இருக்கிற நாம், அவருடைய மகிமையை, அவருடைய கனத்தை, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை வெளிப்படுத்தக்கூடிய, அவருக்காக நம்முடைய இருதயத்தையும் மனதையும் சிந்தனைகளையும் நம்முடைய சரீரங்களையும் ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கிறிஸ்தவர் என்றால் யார் என்பதற்குரிய முதல் அர்த்தமே he is saint, இரண்டாவது faithful, மூன்றாவது in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவன் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறான். செடி வேற கொடி வேற இல்ல, அவர் இல்லாம நான் கிடையாது. அவரை விட்டு பிரிஞ்சுட்டா வாடி வதங்கி ஒண்ணு இல்லாம போயிடும், பலனற்று போயிடும். ஆனால் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தப்படுத்துவார், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்மை ஆரோக்கியம் அடைய செய்வார், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவரே நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையான சத்தியத்தை கேட்ட நீங்களும் அற்புதமான இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் நீங்கள் இடம் கொடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமானதாக, மிகவும் ஆசீர்வாதமானதாக மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீ, நாங்கள் கேட்டபடிய அருமையான சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவன் என்றால் யார் என்கிற அறிவை, விளக்கத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்காக தந்தீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், கிறிஸ்தவன் என்றால் அவன் பரிசுத்தவானா இருக்கிறான், he is saint. தேவரீர், அதே போல கிறிஸ்தவன் என்றால் யார்? அவன் is faithful, அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான், விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறான், தேவனை ருசி பார்க்கிறவனாய் இருக்கிறான் என்று எங்களுக்கு போதித்தீரே. கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதற்குரிய மூன்றாவது விளக்கமாக he is in Christ, அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொன்னீரே. நீர் செடியாகவும் நாங்கள் கொடியாகவும் உம்மோடு கூட இணைந்திருந்து அநேக கனிகளை, தேவரீர் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் உள்ள தேவரின் நாட்களை கர்த்தர் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே தங்கள் இருதயங்களை, தங்கள் மனதை உமக்கென்று அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதை நீர் ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களிடம் இப்படிப்பட்ட சத்தியத்தை விசுவாசித்து நடந்து தேவரீர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை, தேவரீர் உம்மை விசுவாசிக்கிற வாழ்க்கையை, பரிசுத்தவான்கள் என்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நீர் அவர்களுக்கு இலவசமாக தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேன்மையின் புகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஐஸ்வர்யங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதற்காக தெரிந்து கொண்டே நன்றி செலுத்துகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி குமாரனின் அன்பின் ராஜ்யத்தில் எங்களை வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம்.
அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பலத்தின் மேல் பலன் அடையட்டும், மகிமை மேல் மகிமை உண்டாகட்டும். பலவீனமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவீராக. தழும்புகளால் அவர் குணமாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீரே அவர்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் மட்டும் தேவனுடைய வல்லமையின் கரம், தேவனுடைய வல்லமையின் சுகம் அவர்களுக்குள்ளே பாய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கவலைகளையும் பாரங்களையும் கர்த்தர் அகற்றி நிறைவான சமாதானத்தை ஜனங்களுக்கு நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்துல கர்த்தர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நல்வாழ்வுக்காக, சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இரட்சிப்புக்காக, சமாதானத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற வேடக்கிழமை மாலை ஜெப நேரத்தில் சந்திக்கிறேன். கேட்ட தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் போட்டு கேளுங்க. மறுபடியும் அதை கேட்கும் பொழுது இன்னும் அதிக தெளிவும் அதிக விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எழுதின படித்த அந்த வார்த்தையின்படியே நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். We are saints. பரிசுத்தமான ஜனக்கூட்டமாயிருக்கிறோம். அதே போல தேவனை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவருடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக தியானம் பண்ணுங்கள். இன்னும் அநேக காரியங்களை, சத்தியங்களை நாம் வரப்போகிற நாட்களிலும் கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.